ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சோனி dz310 சிஸ்டமில் இருக்க பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம். இப்போ செட்டை ஆன் பண்ணியாச்சு. உள்ள டிஸ்க் இருக்குது. டிஸ்க் ஒன்றும் சுற்றலை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த வெப்பன் சரி டோரை கழட்டியாச்சு. இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டணும். இந்த 2 நான் மார்க் பண்ணியிருக்க அந்த 2 லாக்கையும் பின்னாடி இழுங்க, மேலே வந்துடும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இந்த 4 ஸ்க்ரூ, அப்புறம் ஒரு ஒயர் கனெக்டரு, ஒரு ஸ்ட்ரிப் கனெக்டர். இப்போ கழட்டியாச்சு. இப்போ அதில் இருக்க மோட்டருக்கு வர்ற அந்த கியரு, அது பக்கத்தில் இருக்க இன்னொரு கியர், ரெண்டையும் எடுத்துகிட்டு ஒரு 9 வோல்ட் இல்லைனா 12 வோல்ட் இந்த ஸ்லெட் மோட்டரில் மட்டும் கொடுங்க. ஒரு 30 செகண்ட் இல்லைனா 1 மினிட் ரன் பண்ண விட்ருங்க. இப்போ ரன் பண்ணியாச்சு. இப்போ கியரை வச்சு லாக் பண்ணிடுவோம் இருந்த மாதிரி. இந்த சுவிட்சையும் கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. இந்த சுவிட்சு ஷார்ட் சர்க்யூட்டாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்போவும் டிஸ்க் லோட் ஆகாது. சேம் டைம் ஓப்பன் க்ளோஸும் சரியாக ஆகாது. ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். லென்ஸு டச் பண்ணுறப்போ 0 ohms வரும். லென்ஸை தொடச்சிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு காட்டன் எடுத்து, காட்டன்லாம் காது குடையிற பட்ஸு சாஃப்டாக மேலே மட்டும் லைட்டாக டச் பண்ணி விட்ருங்க. MP3 CD ப்ளே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு DVD டிஸ்க் போட்டுடலாம். அதான் மெயின். இது ஒர்க் ஆகுது, டிவிடியும் ஒர்க் ஆகுது, சிடியும் ஒர்க் ஆகுது. இப்போ இருந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். ஒருவேளை இதில் லென்ஸு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இது சரி வராது, இந்த மெத்தட் சரி வராது. இதில் இருக்க மோட்ரு சரியாக ஒர்க் ஆகாதனால, சேம் டைம் இதில் இருக்க சுவிட்சும் சரியாக கிளிக் ஆகாதனால சரியாக வரல. அதை நம்ம சரி பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.